சந்திரா அம்மை அழைத்துள்ளது. அடுத்து இந்திரா தேவி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்களப்பா. வணக்கம் அம்மா. வணக்கம். அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை மற்றும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் இந்த அருமையான வாங்க பாடலாம் 24 நிகழ்ச்சியில் இணைவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறுவனராக இருக்கும் தமிழ் மாமணி தாழை இரா உதயநேசன் ஐயா அவர்களையும், நெறியாளராக விளங்கும் கவிஞர் திருமகள் சிறி பத்மநாபன் அம்மா அவர்களையும், அம்மா தவறாக நினைக்க வேண்டாம், தங்களை நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். நீங்கள் இப்பொழுது நெறியாளராக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். நான் இப்பொழுதுதான் இணைந்ததால் தங்கள் பெயர் தெரியவில்லை. தெரிந்து கொள்ளலாமா? ரதி கமலநாதன் அம்மா அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்பதற்கு மிக முக்கிய காரணமாக விளங்கும் எங்களுடைய அன்பு அம்மா இசைக்குயில் என்று சொன்னால் போதாது, அவர்களுடைய குரலை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்படி நான் இணைய வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு சென்ற மாதம் இணைய முடியவில்லை. அதற்காக இப்பொழுது வந்து என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைத்திருக்கும் அன்பு அம்மா கவிஞர் உஷா வரதராஜன் அம்மா அவர்கள் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி நானும் இணைகிறேன். மிக்க மகிழ்ச்சி. நான் இந்த நிகழ்ச்சியில இன்று பாட நான் தேர்வு செய்திருக்கும் ஒரு பாடல் திரை உலகில் ஒரு புதுமையை ஏற்படுத்திய ஒரு படத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல். இது 2003ஆம் ஆண்டு வெளிவந்த திரு பாலா அவர்களுடைய இயக்கத்தில் வந்த ஒரு பிதாமகன் என்ற ஒரு புதுமையான படத்தின் பாடலைத்தான் நான் தேர்வு செய்திருக்கிறேன். அம்மா, வழக்கமாக திரைப்படம் இப்படித்தான் போய்கொண்டிருக்கும் என்ற விதியை மீறி ஒரு அற்புதமான கதை அமைப்பை தந்திருப்பார் அதில் திரு பாலா அவர்கள். வாழ்க்கையில் நாம் இதுவரை சந்தித்தே இருக்காத மனிதர்களை பற்றிய ஒரு படம் என்று சொன்னால் அது மிகையல்ல. நாம் திரையில் வேறு மாதிரி பார்த்து பழகிய திரு விக்ரம், திரு சூர்யா, திருமதி சங்கீதா அவர்கள், திருமதி லைலா அவர்கள், இவர்களை எல்லாம் ஒரு புதிய பரிணாமத்தில் அந்த படத்தில் அவர் வெளிப்படுத்தி இருப்பார். பிணங்களை எரிக்கக்கூடிய ஒரு இடத்தில் மற்ற மனிதர்களோடு பழக்க வழக்கமே வைத்து கொள்ளாத ஒரு மனிதனாக, பிதாமகனாக அதில் திரு விக்ரம் அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டிருப்பார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒப்பனைகளாகட்டும், அவர் வெளிப்படுத்திய நடிப்பாற்றலாகட்டும், அவருக்கு தமிழகத்தின் இந்தியாவின் மிகச்சிறந்த கலை விருதுகளை எல்லாம் அள்ளி தந்த ஒரு படமாக அது அமைந்தது. போதைப் பொருள்கள் கடத்தக்கூடிய ஒருவருக்கு துணை செய்யும் ஒரு கதாபாத்திரத்தில், மிக ஏழ்மையான குடும்பத்தில், பெரிய கல்வி அறிவு இல்லாத ஆனால் சமுதாயத்தின் அத்துணை இழுக்குகளையும் உணர்ந்த ஒரு பெண்மணியாக திருமதி சங்கீதா அவர்கள் நடித்திருப்பார்கள். அவர்களை அந்த கதாபாத்திரத்தில் அதுவரை நாம் பார்த்தே இருக்க மாட்டோம். அப்படி ஒரு புதுமையான கதாபாத்திரம். திரு சூர்யா அவர்களும் லைலாவும் மிக வெள்ளந்தியாக, சாதாரண வாய் சாமர்த்தியத்தால் மட்டுமே முன்னேற துடிக்கும் ஒரு இளைஞராக சூர்யாவும், ஒரு சராசரி குடும்பத்தினுடைய ஒரு மாணவியாக லைலாவும், இப்படி இவர்கள் நால்வரும் ஒருங்கிணைந்து அவர்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக மிதிவண்டியில் போனபடியே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இது. இந்த பாடலை அமைத்திருந்தவர் திரு இளையராஜா ஐயா அவர்கள். இந்த பாடலினுடைய ஆசிரியர் பழனி பாரதி ஐயா அவர்கள். இந்த பாடலை பாடியவர்கள் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களும் ஸ்ரேயா கோஷல் அவர்களும். அந்த பாடல் காட்சி இன்னதென்று சொல்ல தெரியாத ஒரு தாக்கத்தை நமக்குள் ஏற்படுத்தும். கவிஞர் இயற்கையை அவ்வளவு அழகாக ரசித்து வியந்து எழுதப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் இது. இதை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன் மிகுந்த மகிழ்ச்சியோடு. நன்றி அம்மா. இதோ பாடலுக்குள் வருகிறேன். இளங்காத்து வீசுதே, ஏச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே. இளங்காத்து வீசுதே, ஏச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முடிச்சு கேக்குதே. கரும்பார மனசில மயில் தோக விரிக்குதே, மழைச்சாரல் தெரிக்குதே, வானவில் கூடையும் பிடிக்குதே, புல்வெளி பாதை விரிக்குதே, வானவில் கூடையும் பிடிக்குதே, புல்வெளி பாதை விரிக்குதே.
மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காற்றில் மிதக்குதே, இளங்காத்து வீசுதே, பேச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே. பின்னி பின்னி சின்ன இழையோடும் நெஞ்சை அள்ளும் வண்ண துணி போல ஒண்ணுக்கொண்ணுதான் இணைஞ்சு இருக்கு, உறவு எல்லாம் அமைஞ்சு இருக்கு, அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அன்னை மடி இந்த நிலம் போல உலகமதில் நிலைச்சு இருக்கு, சிலருக்குத்தான் மனசு இருக்கு. நேத்து தனிமையில போச்சு யாரும் துணையில்ல, யாரோ வழி துணைக்கு வந்தா ஏதோ இடையில்ல, உலகத்தில் எதுவும் தனிச்சு இல்லை, குழலின் ராகம் மலரின் வாசம் சேர்ந்தது போல, இளங்காத்து வீசுதே, பேச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே. ரகசியத்தை யாரு அறிஞ்சா, அதிசயத்தை யாரு புரிஞ்சா, வேத வேதக்கிற கைதானே மலர் பறிக்குது தினம் தோறும், மலர் தொடுக்க நாரை எடுத்து யார் தொடுத்தா மாலையாச்சு, ஆலம் விழுதிலே ஊஞ்சல் ஆடும் கிளியெல்லாம் மூடும் சிறகிலே மெல்ல பேசும் கதையெல்லாம், தாலாட்டு கேட்டிடாமலே தாயின் மடியை தேடி ஓடும் மலை நதி போல, கரும்பார மனசில மயில் தோக விரிக்குதே, மழைச்சாரல் தெரிக்குதே, வானவில் கூடையும் பிடிக்குதே, புல்வெளி பாதை விரிக்குதே, மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காற்றில் மிதக்குதே, இளங்காத்து வீசுதே, பேச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே. நன்றி அம்மா. ரொம்ப ரொம்ப அருமையா பாடுமா, இளங்காத்து வீசுதே, அருமையா பாட. மாசம் மாசம் வந்து நம்ம குழுல வந்து பாருமா. நன்றி அம்மா. நன்றி நன்றி. மிக்க மிக்க அருமையம்மா. அழகான விமர்சனங்களோட பாடலை தந்தீர்கள். இளங்காத்து வீசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைந்து ஓடுதேது. அதை உங்களுடைய பாடலும் அப்படித்தான் அழகாக அசைத்து காற்றாக சென்றதை பார்க்க முடிந்தது. வாழ்த்துக்களமா. தொடர்ந்து உங்களுடன் இணைந்திருங்கள். பாடலாக நிகழ்ச்சி வாழ்த்துக்களமா. நன்றி அம்மா. வாழ்த்துக்களமா. இந்திரா தேவி அம்மையாரை அடுத்து